வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மணி மேக் பண்ணுறது. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, சைடில் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமனாக ஃப்ரீலான்சிங் டிசைனர்ஸ் நிறையாவே இருப்பாங்க, பட் அவங்களுக்கான கிளைண்ட் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால் டிசைனர்ஸ் கிளைண்ட் இல்லாத டைமில் நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸை மேக் பண்ணி இந்த வெப்சைட்டில் செல் பண்ணலாம். அந்த வெப்சைட் தான் masterbundles.com. இந்த வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த masterbundles.com வெப்சைட்டில் உங்களோட டெம்ப்ளேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். ஃபாண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ளையர்ஸ், பேம்ப்ளெட், ப்ரௌசர், வெக்டார் கிராஃபிக்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எது வேணால் இருக்கலாம். பட் அது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கணும், எடிட்டபிளாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட டிசைன்ஸை வாங்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ், ஃபாண்ட்ஸ், ஆடான்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், பேட்டர்ன்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்ஸ், பேக்ரவுண்ட், டிஷர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ணி இதில் வந்து செல் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸு. ஸோ ஃபாண்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணுவீங்க அப்படின்னாலும் ஃபாண்ட்ஸ் நீங்கள் இதில் செல் பண்ணலாம். அண்ட் ஆடான்ஸ், ஃபோட்டோஷாப் பிளகின்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர் ஆடான்ஸ், தென் டெம்ப்ளேட், ஸ்டாக் கண்டென்ட். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ, ஃபுட்டேஜ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட அப்லோட் பண்ணி இது செல் பண்ணிக்கலாம். பட் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது டெம்ப்ளேட்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, மார்க்அப்ஸ், பிரிண்டபிள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் பிரிண்டபிளில் வந்து ஃப்ளையர்ஸ், இதை வச்சு தான் நான் டெமோ காட்ட போகிறேன். ஸோ ஃப்ளையர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளையர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ சர்ச் ஃப்ளையர்ஸ், வெட்டிங், மெடிக்கல் அண்ட் ஃபுட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து ஃபுட் ஃப்ளையர் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுட் வந்து உங்கள்கிட்ட 3 இருக்குது. 3 ஃப்ளையர் நீங்கள் வச்சுருக்கீங்க, 3 டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்க. ஸோ 3 டெம்ப்ளேட்டையுமே தனித்தனியாக தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த வெப்சைட் பேரே பாருங்கள், மாஸ்டர் பண்டில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3த்தையுமே ஜாயின் பண்ணி ஜிப் ஃபைலாக போட்டு பண்டிலாக செல் பண்ணலாம். ஆர் 5 to 10 ஃப்ளையர்ஸ் வச்சுருந்தா கூட எல்லாத்தையுமே ஜிப் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பண்டிலாக போட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி இப்போ ஓவராலாக பார்த்துட்டோம். நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில், யூசர் நேம் இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் ஆர் கூகுள் கொடுத்து கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும், வெண்டார், அஃபிலியேட், பையர் அப்படின்னு காமிக்கும். ஸோ அஃபிலியேட் அப்படின்னா நீங்கள் டிசைனே பண்ண தேவையில்லை, உங்களோட கிளைண்ட்ஸை வந்து இங்கே ஜஸ்ட்டு பை பண்ண வச்சிங்கனாலே போதும், அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வெண்டார் அப்படின்னா உங்களோட டிசைன்ஸை செல் பண்ணுறது, பையர் அப்படின்னா நீங்கள் இதை வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம வந்து வெண்டார் அண்ட் அஃபிலியேட் ரெண்டுமே செக் போட்டு யூஸ் மை ரோல் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கோடு வரும், அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க ஃபோன் நம்பரை. இதில் பார்த்தீங்கன்னா 3 கேபினெட் இருக்கும். ஸோ வெண்டார்ஸ் கேபினெட், பார்ட்னர் மார்க்கெட்டிங் கேபினெட், பையர்ஸ் கேபினெட். பார்ட்னர் மார்க்கெட்டிங் கேபினெட் அப்படின்றது தான் வந்து அந்த அஃபிலியேட் லிங்க் சொன்னல, அதான் உங்களோட யூஆரில் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இதை வச்சு பை பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் வெண்டார்ஸ் கேபினெட் அப்படின்றது இதான் வந்து நீங்கள் டிசைன்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது. பையர்ஸ் கேபினெட் அப்படின்றது வாங்குறது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அண்ட் வெண்டார்ஸ் கேபினெட் அப்படின்றதுல ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து ப்ராடக்ட் டைட்டில் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு அப்லோட் பண்ண போகிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்புக்கு ஃப்ளையர் ஒன் பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ளையரை தான் வந்து இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிராசரி ஃப்ளையர்னு போட்டுக்கிறேன், கிராசரி ஃப்ளையர் டெம்ப்ளேட்னு போட்டுக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அப்போ தான் பையர் பார்த்தோன்னே இது எடிட்டபிள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வெப்சைட்டில் எப்படி ஷோ பண்ண போகுது அப்படின்றது தான் இந்த இமேஜ். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜை பார்த்தா நம்ம வாங்குவோம், அந்த மாதிரி இமேஜஸை பார்த்தா அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இந்த சைஸ்க்கே நான் தம்ப்நெயில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லி எடிட்டபிள் ஃப்ளையர் டெம்ப்ளேட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் கூட இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஏதாவது எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளையரோட பேக் சைடு இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்து இதே இதை அப்லோட் பண்ணிக்கிறேன், எனக்கு வேறு இமேஜ் இல்லை. அண்ட் அடுத்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இதில் வந்து கேட்டகரி இருக்கும், ஆட் கேட்டகரி. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன செல் பண்ணுறோமோ அதோட கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டெம்ப்ளேட் தான் செல் பண்ண போகிறோம். டெம்ப்ளேட்ஸில் வந்து பிரிண்டபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து
ஃப்ளையர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செல் பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு சர்ச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து இதில் லைசன்ஸ் ப்ரைஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக கூட எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். இதை இல்லைனா பெய்டு அப்படின்றத கொடுத்துக்கலாம். உங்களோட டிசைனோட ப்ரைஸிங் வந்து இந்த 4 இதுலையுமே செட் பண்ணுங்கள். ஸோ பர்சனல், கமர்ஷியல், எக்ஸ்டெண்டட் கமர்ஷியல், வேர்ல்டு ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு ப்ரைஸ் செட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே வந்து ஆட்டோ ப்ரைஸிங் அப்படின்னு இருக்கும். அது வந்து இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களே ஃப்ளையர்ஸ், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணும். ஸோ ஆட்டோ ப்ரைஸிங் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் 9, எக்ஸ்டெண்டட் கமர்ஷியல் 30, கமர்ஷியல் 70 இந்த மாதிரி அதுவாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல ஃபைல் டைப், இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல், அதனால் நான் ஏஐ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் டாபிக்ஸ் அப்படின்றதுல வந்து உங்களோட ஃப்ளையர் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ என்னோடது வந்து ஃபுட் ரிலேட்டட் தான், அதனால் ஃபுட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர் கிளிக் டு அப்லோட் ப்ராடக்ட்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 4 GB வரைக்கும் தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். உங்களால் தனியாக ஏஐ ஃபைலோ ஆர் பிஎஸ்டி ஃபைலோ இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணனாலும் அதை ஜிப் பண்ணணும், 10 ஃபைல் அப்லோட் பண்ணாலும் அதை ஜிப் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை நான் ஜிப் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட ஜிப் ஃபைலை இதை அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல வந்து உங்களோட யூடியூப் யூஆர்எல் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபைல் வந்து எப்படி மேக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறது, ஆர் இந்த ஃபைலை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் யூடியூப் யூஆர்எல் மூலிமா மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் இமேஜ், இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 × 1500 பிக்சல்ஸில் இருக்கணும். 700 KB வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது அப்லோட் ஆகாது. செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அந்த சைஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ளையரில் வந்து என்ன ஸ்பெஷலான திங்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவங்க டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு கிராசரி ஃப்ளையர் டெம்ப்ளேட் மாஸ்டர் பண்டல்ஸ் அப்படின்றது. இந்த வெப்சைட்டோட சர்ச்சில் வந்து கிராசரி ஃப்ளையர் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டாலே இது வந்துடும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதோட நம்ம மேலே டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழேயும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுங்க. இதில் இந்த யூஆர்எல் அல்லது செலக்ட் ஃபைல்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் போல். ஸோ நான் செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்ச தம்ப்நெயிலே ஓகே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்மளோடது அப்லோட் ஆகும். உங்களோட டிசைன்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணி இதில் வந்து செல் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்பில் எப்படி $100 த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதில் வந்து $50 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் $50க்கு உங்களோட டிசைன்ஸை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து பேபாலில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இவங்களே எக்ஸ்ட்ரா என்ன ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $25 போனஸாக தருவாங்க. ஸோ நீங்கள் 100 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 100 ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது எது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீழே ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றத. ஸோ இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணி இதில் வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.